வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய பகுதி, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தின் கனியை போல் இருக்கும். ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக நீ நெடுநாளாய் காத்திருக்கலாம் தேவ சந்நிதியில். இன்னும் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நீ காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறக்கூடிய காரியம், நீ விரும்பினது உனக்கு வரும் பொழுது அது உன் இருதயத்துக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை போல அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். அது வரைக்கும் உனக்கு மனசோர்வை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கேட்டது இன்னும் கிடைக்கலையே, நம்ம காத்திருந்தது இன்னும் பெற்றுக்கொள்ளையேன்னு இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கும் பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நானும் ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரிடம் கேட்டேன், ஐயா எனக்கு 4 பேருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், அவர்கள் வருவாங்களான்னு கேட்டேன். அவர்கள் தேவன் கொடுப்பாரா என்று கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுப்பா. நீ விரும்பினது உனக்கு வரும்போது ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும். நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது நீ இப்போ பெற்றுக்கொள்ள மாட்ட, நெடுநாள் ஆகும் என்று 2021 சொன்னார். ஆனால் 2026 இப்போ வரைக்கும் எனக்கு வரலை. ஆனாலும் தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணார். அந்த வாக்குக்காக காத்திருக்கிறோம் பாருங்க. அது காத்திருந்து பெற்றுக்கொள்வது மிகவும் ஜீவ விருட்சத்தின் கனியை போல நம் இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதாவது தண்ணீரே இல்லாத இடத்துல நம்ம வறண்டு போய் தண்ணீரை கண்டுபிடிக்கும் பொழுது அதை குடித்து நம்ம எப்படி திருப்தி ஆவோமோ, அதே போல் கிடைக்காமல் இருக்கிற காரியம் நமக்கு கிடைத்த உடனே அதை நிமித்தம் திருப்தி ஆகும். ஒருவேளை நீ நெடுநாளாய் காத்திருக்கலாம், சோர்ந்து போகாத. ஆண்டவர் சரியான நேரத்தில் உனக்கு வாக்கு பண்ணதை, உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுப்பார். முடிவில் விளங்கும். அந்த முடிவு வர்ற வரைக்கும் உனக்கு விரோதமாக செயல்படுறவன் செயல்படுவான், விடுவார். அமைதியாக செயல்பட, சண்டை போட விடுவார், பிரச்சனை பண்ண விடுவார், அவமானப்படுத்த விடுவார். அந்த நேரம் நீ சோர்ந்து போகாத. முடிவு வரும் பொழுது அவனே உன்னை தேடி வரும்படி தேவன் செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்